வணக்கம். சுதர்சன், கோவை மண்டல தலைவர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்றைய தினம் எங்களது மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு தமிழகத்திலும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை அடைந்துள்ளது. இந்த உச்சக்கட்ட சூழ்நிலையில் பேக்கரிகள், ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த வணிகம் செய்யும் வணிகனுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அந்த வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கிற எங்களை மாதிரி நிர்வாகிகளோட குரல் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வணிகர்களின் குரல் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் குரல் ஓங்கி ஒலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், வீடுகளுக்கு சிலிண்டர் வேணும், மருத்துவத்துக்கு சிலிண்டர் வேணும், எல்லாமே கரெக்டு தான். அதே மாதிரி வணிகனுக்கும் சிலிண்டர் கொடுங்க. 10 சிலிண்டர் கொடுக்க வேண்டாம், ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டராவது நீங்கள் ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கடைகளுக்கு கொடுங்க. இதை நீங்கள் பதுக்கி வைக்க என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு சாதாரண சிலிண்டரோட விலை 5000 ரூபா. 5000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கி நாங்கள் தோசை 20 ரூபாய்க்கும், டீ 10 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்குலாம் இன்றைக்கி கொடுக்குறது நடைமுறை சாத்தியமே கிடையாது. ஒரு சேனலில் கப்பல் வந்துட்டுங்கிறாங்க, இன்னொரு சேனலில் ஈரான்கார் அவருக்கு கப்பலே ரூட்டில் விடலை அப்படிங்கிறாரு. நாங்கள் எதை நம்ப வேண்டும்? எங்களுக்கு சரியான விளக்கம் வேண்டும். வதந்திகளை பரப்புபவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை மாதிரி நம்ம சேனல்ஸும் நீங்கள் எங்களுக்கு கரெக்டான தகவல்களை தரணும். உண்மையான தகவல் எங்களுக்கு வேணும். அதை நீங்கள் ஆளும் ஆட்சியாளர்கள் தான் எங்களுக்கு சரியான தகவல்களை கொடுக்க முடியும். எங்களுக்கு அந்த சரியான தகவல்களை கொடுங்க. வீண் பதட்டத்தை குறைங்க, நம்பிக்கையை வர வைங்க, வணிகர்களுக்கு சிலிண்டர் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. இது வெறுமன சிலிண்டர் வணிகனுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் தான். இது இக்கட்டான பேரிடர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் கொள்கை எப்படி தெரியுமா? எந்த ஒரு அமைப்பையும் சார்ந்தெல்லாம் கிடையாது. நல்லது யார் செய்தாலும் வரவேற்போம், வணிகனுக்கு எதிராக எது நடந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்போம். இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.